வணக்கம். நான் மகேஸ்வரி சிவபாலன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு புது முடிகளை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். எப்பவுமே முடி கொட்டுது கொட்டுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா முடின்றது கொட்டி கொட்டி முளைக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால முடி கொட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புது முடிகள் முளைச்சு வர்றதுக்கான பராமரிப்புகளை நீங்க செய்யணும். அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முடி முளைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்க முடி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. உங்களுக்கு முடி கொட்டினாலும் பரவாயில்ல, புது முடிகள் முளைச்சு வரணும். ஏன்னா முடின்னா கொட்டி கொட்டி முளைக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு புது முடிகளை வளர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா வீடியோ பாருங்க. உங்களோட ஹெல்த் ரொம்பவே முக்கியம். சரியா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த புதினா. இந்த புதினா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் கரோட்டின் இருக்கிறதுனால நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் புதினாவில் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது பொடுகு பேனை கண்ட்ரோல் பண்ணி முடியை ஆரோக்கியமாக வளர வைக்கும். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு புதினா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின காம்பெல்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு அந்த பிஞ்சாக இருக்க காம்பை மட்டும் அதோடு சேர்த்து கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி சாரில் சேர்த்துடலாம். எப்போவுமே முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நல்ல ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புது முடிகள் வளருவதற்கான பராமரிப்புகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து நாம் எடுத்திருக்கிறது தேங்காய். இந்த தேங்காய் தலைமுடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு நல்லது. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தேங்காவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேங்காய் தலைமுடியை இயல்பாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கொழுப்பு அமிலங்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே தேங்காயிலே கிடைச்சிரும். ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் கொடுத்து தலைமுடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கும். இப்போது தேங்காயை புதினா கூட மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது லிக்விடாக தான் இருக்கும். லிக்விடாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கேல்பில் நல்லா ஊறி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எப்பவும் போல் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சுட்டு தலையை நல்லா சீவி சிக்க எடுத்துக்கோங்க. இப்போ ஹேர் பேக் போடலாம். இந்த லிக்விடை நல்லா ஸ்கேல்பில் எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. அதே மாதிரி தலைமுடிக்குமே இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லாவே இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு குளிக்கும்போது தண்ணி சூடாகவும் இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் வாட்டரில் குளிங்க. குளிச்சுட்டு எப்போவுமே நல்லா தண்ணி குடிங்க. குளிச்சுட்டு வந்ததுமே நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி எப்போவுமே நல்லா குடிங்க. நல்ல ஹெல்தியான ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது தலைக்கு நல்லா தாராளமாக ஸ்கேல்பில் படுற மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த எண்ணெய் தேய்க்கிறது இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறதெல்லாம் சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக எண்ணெய் தேய்க்கிறோம், ஹேர் பேக் போடுறோம் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட உடம்பு நம்ம உடம்புல எது பட்டாலும் அதை உள்வாங்கிக்கும். நம்ம உடம்பு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம நாட்டோட தட்பவெட்பநிலைக்கு நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சாதான் உடம்புல இருக்க சூடெல்லாம் போயிட்டு பித்தம் குறைஞ்சி முடி கொட்டுறதுன்னு குறைஞ்சி நம்ம உடல்நிலையே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். முடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். நல்ல ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. நேரத்துக்கு தூங்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஹாப்பியாக இருங்க. பாய். அப்புறம் நம்மளோட மயிலிறகு கோல்ட் அண்ட் ஸ்கின் க்ளோ ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குறிப்பாக இந்த வெயில் நேரத்தில் வரக்கூடிய வேர்க்குறா இருக்கட்டும், பருவாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் என்னெல்லாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வருதோ அது எல்லாத்தையுமே இது ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளோட மயிலிறகு ஹெர்பல் ஹேர் ஆயில் சொல்லவே வேண்டியதில் செம்ம ரிசல்ட்டு. உங்களுக்கும் இது போல் ஹேர் ஆயில் வேணும்னா நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் நிறைய ஹேர் ஆயில் வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து சரியான ஆயுர்வேத முறையில் எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.